உரையாற்றி வணக்கம். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை வலியுறுத்துகின்ற முக்கியமான செய்தி, இயேசுவை தரிசிக்க இயேசுவுடைய வருகையிலே எப்படி மரியா, யோசேப்பு என்பவர்களுடைய பங்கு இருந்தது என்பதை பார்த்து அன்பு மிக்கவர்களாக நாங்கள் கடவுளுடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும், கடவுளுடைய மக்களாக வாழ வேண்டும். இந்த செய்தி மிகவும் ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி திருவருகை காலம் நம்பிக்கையின் காலம். நாங்கள் எங்களுடைய தவறுகளை, குற்றங்களை, குறைவுகளை பார்த்து மனம் திரும்ப வேண்டும். ஆனால் அந்த மனம் திரும்புதல் மிகவும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த காலத்திலே இளம் நீல நிறத்தை நாங்கள் பாவிக்கிறோம். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி திரும்புகிறோம். கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். கடவுளுடைய வருகைக்காக இந்த உலகத்தை, எங்களை அனைத்தையும் நாங்கள் தயார்படுத்துகிறோம். இந்த பின்னணியிலே 1ஆம் ஞாயிறு நம்பிக்கையின் ஞாயிறாக நாங்கள் தொடங்கினோம். அதற்கு பிறகு அமைதி, இறை வாக்கை அடிப்படையாக வைத்து கடவுளுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது, தயார்படுத்துகின்ற பொழுது வருகின்ற அமைதி, அது ஒரு இறையாட்சியின் பண்பு. ஆனால் அந்த அமைதி எங்கள் அனைவருக்கும் தேவையானது. அதற்கு பிறகு நாங்கள் மகிழ்ச்சி, 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி திருமுழுக்குனர் யோவானோடு தொடர்புபடுத்தி பார்ப்பது மிகவும் அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும். எப்படி அவர் தன்னையே கொடுத்து இறையாட்சிக்காக வழியை ஆயத்தம் செய்தாரோ, எப்படி இயேசுவுடைய அந்த முதலாவது வருகைக்காக உலகத்தை தயார்படுத்துவதிலே அன்றிருந்த பல்வேறுபட்ட சிக்கல்கள், சவால்கள் மிக்க சமூகத்தை கேள்வி கேட்டு மாற்றினாரோ, அதே போல அந்த மாற்றத்தை செய்த பொழுது எப்படி அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டியிருந்ததோ, இந்த பின்னணியிலே மகிழ்ச்சி ஆழமாக நோக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சியை நாங்கள் பார்ப்பது போல வெறும் ஒரு மகிழ்வோ, கைதட்டலோ அல்லது களியாட்டமோ, கொண்டாட்டமோ அல்ல. அதை கடந்து அந்த மகிழ்ச்சி ஆழமான ஒரு பரிமாணத்தை திருமுழுக்குனர் யோவான் வழியாக தருகிறது. இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே எப்படி கடவுள் மரியா, யோசேப்பை பாவித்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற பின்னணியை நாங்கள் நோக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த திருவருகை காலத்திலே முக்கியமாக நவம்பர் 30ஆம் தேதி ஆரம்பித்த இந்த திருவருகை காலத்தின் 16ஆம் 17ஆம் தேதி வரை நாங்கள் 2ஆம் வருகையைத்தான் முக்கியத்துவப்படுத்துகிறோம். 2ஆம் வருகை எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கு கூட தெரியாது. ஆகவே எப்பொழுது வந்தாலும் அந்த வருகையிலே நாங்கள் சேர்ந்து கொள்வோம் என்ற நம்பிக்கை அதில் இருக்கிறது. 17க்கு பிறகு வருகின்ற இந்த இயேசு பிறப்பு 24ஆம் தேதி மாலை வரை இருக்கிற இந்த காலத்திலே கடவுளுடைய அந்த முதற் பிறப்பை, முதல் வருகையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த முதல் வருகையை வரலாற்றிலே மிகவும் மீண்டும் மீண்டும் மீட்டி பார்க்கிறோம். அது எங்களுக்கு எப்பொழுதும் வாழ்வு தருகின்ற, அர்த்தம் தருகின்ற ஒன்று. கிறிஸ்து பிறந்தார் என்பதை கடந்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிறக்கின்ற பொழுதுதான் அது அர்த்தம் பெறும். எப்படி மரியா, யோசேப்பு அதை செய்தார்களோ, அந்த பின்னணியிலே அந்த தயார்படுத்தலில் எப்படி அவர்கள் ஈடுபட்டார்களோ அர்ப்பணிப்போடு, அந்த அடிப்படையிலே கடவுளுடைய முதல் வருகையை நினைத்து பார்ப்பதும் 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாவதும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முக்கியமான விடயம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பாரிய பேரிடரை எதிர்கொண்டோம். அந்த பேரிடரினாலே பலரும் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து, இடம்பெயர்ந்து துன்பங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இயேசுவுடைய பிறப்பை நாங்கள் அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். ஆழமாக சொல்ல போனால், இந்த பூமியிலே கடவுளுடைய பிறப்பைத்தான் நாங்கள் திரும்பவும் நினைக்கிறோம். அதை ஒரு பாலன் குடில் அங்கே உலகத்திலே இருந்தால் அந்த உலகத்துக்கே மீட்பராக அவர் பிறந்தார். தனியாக மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர் வாழ்வனவற்றையும், இந்த உலகத்தையும் சேர்த்து நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இயேசுவுடைய வருகை, முதலாம் வருகை எப்படி அர்த்தம் தந்ததோ, அதே போல 2ஆம் வருகையும் அர்த்தம் தரும். அதுவும் அவர் மானிட மகனாக எங்களில் ஒருவராக வருகிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசு வருகிறார், அழிக்கப் போகிறார் என்று சொல்லி நாங்கள் தெரியாததை பற்றி சொல்லி யாரையும் அச்சுறுத்த தேவையில்லை. மானிட மகன் எங்களில் ஒருவராக இயேசு வருகிறார். மீண்டும் அவர் எங்களில் ஒருவராக வந்து வாழ்ந்தார். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார். இறையாட்சியின் பிறப்பை அவருடைய பிறப்பு கூடாக எங்களுக்கு தந்தார். ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த இறையாட்சியின் வருகைக்காக வரலாற்றிலே ஆயத்தம் செய்தவர்கள் வழியிலே முன்னோர்கள்
இறைவாக்கினர்கள் தந்த அந்த இறைவாக்கு திருமுழுக்குனர் யோவான் போன்றவர்கள் மரியா யோசேப்பு போன்றவர்களாக நாங்களும் அந்த வரலாற்றிலே இணைந்து கொள்ளவும் இறையாட்சியின் வருகைக்காக இறையாட்சியின் இயேசுவின் மீள் பிறப்புக்காக காத்திருப்பதும் தயார்படுத்துவதும் அதற்காக செயற்படுவதும் எங்களுடைய கடமை. அதை செய்ய அந்த 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 பிறப்பை வெறும் அர்த்தமற்ற சடங்காக்கி வியாபாரமயமாக்காமல் யாரையும் அச்சுறுத்த பாவிக்காமல் நாங்கள் அன்போடும் இரக்கத்தோடும் நீதியோடும் அமைதியோடும் இணைந்து ஒரு மனு உருவாக்கம் பெற்ற சமூகமாக மனு உருவாதல் அடைந்த கடவுள் வழியிலே இந்த மனு உருவாக்கத்துக்குள்ளே போகின்றவர்களாக தனியாக புனிதம் என்று இருக்காமல் மனிதத்துக்குள்ளே அல்லது இந்த இயற்கைக்குள்ளே வந்து ஒரு காலநிலை நீதியை நோக்கி எல்லாம் சமத்துவத்தோடு உலகத்தோடு சேர்ந்து இந்த இயற்கை நல்லதென்று கடவுள் படைத்து கண்டார். அந்த இயற்கையோடு சேர்ந்து நாங்கள் கடவுளுடைய ஆட்சிக்காக உழைக்க இந்த காலம் எங்களுக்கு அர்த்தம் தரட்டும், நம்பிக்கை ஊட்டட்டும். கடவுள் எங்கள் எல்லாரையும் இறையாட்சியை நோக்கி வழிநடத்துவாராக. ஆமென்.